வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ரொம்பவே முக்கியமான அவசியமான பெண்களுக்கான ஒரு டாபிக் நான் பேச போறேன். ஸோ என்ன அப்படின்னா என்னை பற்றி தான் நான் பேச போறேன். ஸோ நான் என்ன மாதிரியான அப்டக்கிள்ஸை என்னுடைய வெயிட் கெயினில் நான் பார்த்தேன். எனக்கு வெயிட் கெயின் எப்படி ஆச்சு, எப்படி நான் இவ்வளோ தூரம் இப்போ குறைச்சிருக்கேன், இன்னும் என்னோட டார்கெட் நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். நான் இந்த டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் இப்போ சில கிளைண்ட்ஸுக்கு நான் ஒரு இது மாதிரி கொடுத்துட்ருக்கேன், ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் நிறைய பேருக்கு நம்ம இன்னும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிடணுங்கிறதே நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகாது, எந்த ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால நம்ம நிறைய ஃபேட்டை இன்டேக் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான எந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சில விஷயங்களை தவற விடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்மளுடைய பாடி வெயிட் கெயின் ஆகுது. அது நமக்கு தெரியாமலே நம்மளை அறியாம நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதுலயும் முக்கியமாக பெண்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்கனால நமக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்றதுனால நமக்கு பாடி வெயிட் போடுது, நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால நமக்கு வெயிட் போடுது நான் நினைச்சேன். ஆனா இப்போ என்கிட்ட கிளைண்ட்ஸா வரக்கூடியவங்க எல்லாருமே 21 வயசு, 18 வயசு, 24 வயசு சின்ன 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 பிள்ளைங்க. பிஃபோர் மேரேஜ் அவங்களுக்கு அவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது. அதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கக்கூடும், அதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குண்டான பொண்ணுலாம் கிடையாது, ரொம்ப ஒல்லிப்பாச்சா மாதிரி இருக்கிற பொண்ணும் கிடையாது, நார்மலா இருப்பேன். என்னோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய காலேஜ் டேஸ்ல 2009, 2010, 2008 இந்த டேஸ்ல நான் ஒரு 43 kg தான் இருந்தேன். 2011ல என்னோட காலேஜ் பாஸ் அவுட்ல என்னோட வெயிட் 43. அதுக்கப்புறம் பிஜி பண்ணும் போதும் சேம் வெயிட்ல தான் இருந்தேன். பிஜி முடிச்ச கையோட 2013ல ஒர்க்ல ஜாயின் பண்ணேன், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு அப்புறம் தான் என்னோட வெயிட் என்னையே அறியாம மெல்ல மெல்லமா நம்மளுடைய ஓன் சேலரிக்கு வரும், படிக்கணுங்கிற ப்ரெஷர் கிடையாது, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா பாடியில வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. 2013, 2015ல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் பிட்வீன் கேப்ல நான் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 18 kgs நான் ரைஸ் ஆயிட்டேன். 43ல இருந்து கிட்டத்தட்ட 61, 62 kg வரைக்கும் நான் ரைஸ் ஆயிட்டேன். அப்போ கூட என்னோட ஹைட் 163 சென்டிமீட்டர்ங்கிறதுனால பெருசா தெரியல, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கரெக்டா தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் 62, ஆஃப்டர் மேரேஜ்ல 2015ல இருந்து 2019 வரைக்கும் ஆனதுல நான் 2 ஆண் குழந்தைங்க எனக்கு. ஸோ 2 டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வெயிட் கிட்டத்தட்ட 88, 89, அதாவது பேபி பர்த்துக்கு அப்புறம் ஒரு 10 to 11 months கழிச்சு என்னோட வெயிட் 89. அப்போ நான் என்னோட குழந்தைக்கு 10 மாசம் 11 மாசங்கும் போதே எனக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது, என்னோட வெயிட் என்ன செஞ்சாலும் குறையல, ஆனா ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். அப்போதான் நான் அவனுக்கு ஃபீட் பண்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா. ஆனா அதுக்கப்புறமும் கண்டினியூஸா 2.5 years நான் என்னோட பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் அவனுக்காக நிறைய ஃபுட் எடுத்துக்கும் போது எனக்கு வெயிட் போட்டுச்சு. குழந்தை சாப்பாடு மிச்சம் வைக்கிறானேன்னு யோசிச்சப்போ எனக்கு அதை நான் காலி பண்ணும் போது எனக்கு வெயிட் போட்டுச்சு. மற்றபடி எனக்கு வெயிட் அப்படி ஏறி இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ பாத்துக்கோங்க, 62ல இருந்து 89 ஓவர் த இயர்ஸ் 2015 to 2009 4 yearsல என்னோட வெயிட் அப்படி டிராஸ்டிக்கா கூடிடுச்சு. கையெல்லாம் நல்லா பெருசாகி, உடம்பெல்லாம் நல்லா பெருசாகி, ஒரு மாதிரி எனக்கு உண்மையாகவே போட்டோ எடுத்துக்கவே பிடிக்கல, அந்த அளவுக்கு என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா ஃபேட் போட்டுட்டேன். அப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி 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 நான் ரொம்ப மனசு ரீதியா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன்.
ரொம்ப அழுவேன், கண்ணாடி பக்கம் போய் நிற்க மாட்டேன், ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்க மாட்டேன், ஒரு சாரீ கட்டவே எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா பிளவுஸ் போடும்போது கை மட்டுமே அசிங்கமா தெரிஞ்சுது. ஸோ சாரீ கட்ட பிடிக்கல, எந்த பிளவுஸும் சேரல, இன்ஸ்கர்ட் சேரல, என்னோட சைஸே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போச்சு. எந்த விதமான சாரீ ஃபிளீட் எடுத்து எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலயும் அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஓப்பன் கட், சைடு ஓப்பன் கட் வச்ச சுடிதாரையே குர்த்திஸே அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லா அம்பர்லா கட்டிங் க்ளோஸ்டு. அப்படிங்கும் போது நம்மளுடைய சைடு ஹிப்பு சைடு தையோட ஃபேட் எல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 2019க்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எதனால நமக்கு வெயிட் ஏறிச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பேசிக்கலி நான் வந்து ரொம்ப ஃபேட் உள்ள ஃபுட்டு சாப்பிடுற ஆள் கிடையாது. நான் நார்மலா மோர் விட்டு தான் சாப்பிடுவேன், பால் தண்ணியா தான் குடிப்பேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப லோ ஃபேட் தான். அண்ட் ஐ எம் எ வெஜிடேரியன். நான் வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன். எக்கு மட்டும் எடுத்துப்பேன் நான். அதுவும் இப்போ இந்த நம்ம ரொம்ப கெடுபடியா அந்த வெயிட் லாஸ்ல இருக்கும்போது உண்மையிலேயே முட்டையில வந்து புரோட்டீன் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாங்கும் போது ஓகே நம்ம அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது என்னை கம்ப்ளீட்டா ஃபுல் பாடி கம்ப்ளீட்டா வந்து நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டா ஃபேட் வந்து கூடுது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு பீஸா சீஸ் பன்னீர்லாம் மோகம் ஜாஸ்தியா இருந்ததை நான் உணர்ந்தேன். அப்போ என்ன செஞ்சேன், கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இர்ரெகுலர் டைமிங்ஸ்ல நான் ஃபுட் எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா குழந்தைங்களை பார்க்கணும், 2 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளியில போறவரு, போயிட்டு வரத்துக்கு வந்து டைமிங்ஸ், இவங்க எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் இன்னைக்கு வரைக்குமே நான் சாப்பிடுவேன். அது கூட நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா யோசிக்க எனக்கு இப்போ அப்போ இந்த இர்ரெகுலர் டைமிங்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு வெயிட் வந்து பயங்கரமா ஏறும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் டைம். நம்மளுடைய ஸ்லீப்பிங் டைமும் நம்மளுடைய வெயிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். நமக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் கூடும். நம்ம சீக்கிரமா படுக்காம லேட்டா படுக்கும் போது மார்னிங் லேட்டா எழுந்திப்போம். மார்னிங் லேட்டா எழுந்திரிச்சோம்னா காஃபி குடிக்கிறதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல இருந்து லஞ்ச்ல இருந்து நமக்கு டைமிங்ஸ் வந்து மாறிட்டே போகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா ஜிம் போனேன். ஜிம் போனப்போ நான் பண்றேன், முதல்ல ஒரு 4 கிலோ 5 கிலோ எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் குறைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சேன். அப்புறம் ரொம்ப என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல. அப்ப என்னோட பாடிக்கு அதிகப்படியான ஒர்க் அவுட் போடுறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. என்னால பண்ண முடியல. ஏன்னா அங்க பண்ணிட்டு வந்தேன்னா வீட்டு ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்ப வீட்டு ஒர்க்கையும் நான் பார்க்கணும், வெளியிலயும் போய் நான் பண்ணணும். அப்போ அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பாடிக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்ன மாதிரியான கேலரி ஃபுட்டு நான் எடுத்துக்கும் போது என்னோட உடம்பு குறையுது அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணேன். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்தேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து கீட்டோ டயட் பத்தி நிறைய பார்த்தேன். கீட்டோ டயட்ல இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்னால சாப்பிட முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஸோ அப்ப நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டது வந்து லோ கேலரி ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட தான் போறோம். ஆனா எந்த ஃபுட்டை எடுக்கும் போது கேலரி வந்து நமக்கு குறைஞ்சு காட்டுது அப்படின்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபுட்டா இந்த ஃபுட் இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இட்லிக்கு ஒரு கோகனட் சட்னி வைக்கும் போது என்னுடைய கேலரி வந்து என்ன ஆகுது, ஆஃப்டர்நூனுக்கு ஒரு ரைஸ் ஒரு பொரியல் ஒரு குழம்பு எடுத்துக்கும் போது என்னுடைய கேலரி என்ன, நைட்டு அதே மாதிரி ஒரு 3 தோசை ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரோ எடுத்துக்கும் போது என்னோட கேலரி என்ன மாதிரி இருக்கு, இப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னோட பாடிக்கு என்னோட வெயிட் என்னோட ஹைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1200 கேலரி மட்டும் வரா மாதிரியான ஃபுட்டை கால்குலேட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட பாடி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு குறையிறத நான் அனலைஸ் பண்ணினேன். என்னோட பாடி குறையுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன், வாக்கிங் போனேன். வாக்கிங் போகும்போது நமக்கு ஒரு தனி எனர்ஜி கிடைக்குது. அதோட மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டுக்கு நமக்கு மசில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஃபிளெக்சிபிள் ஆகிறத நான் உணர்ந்தேன். அப்போ வாக்கிங் வந்து மஸ்ட்ங்கிறத அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கை வந்து அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கையை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்குன்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸ்ல இருந்து என்னால முடிஞ்ச சில எக்ஸசைஸை தனியா எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹிப்பை வந்து ரெடியூஸ் பண்றது இப்படி இருக்கும், என்னோட ஹிப் இப்படி இருக்கும்.
அந்த ஹிப்பை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த எக்ஸசைசஸ் பார்த்தேன். இன்னும் நான் ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஃபுட்டு தான் 80% நம்மளுடைய பாடியை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 20% தான் எக்ஸசைசஸ். ஆனா இந்த 80% மட்டுமே பிலாங் பண்ணி நம்மளால இருக்க முடியாது. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு 20% எக்ஸசைஸை மட்டும் நம்ம பிலாங் பண்ணி இருக்க முடியாது. பட் இந்த ரெண்டு விஷயமும் சேரும்போது டெஃபினெட்லி நம்மளால நம்மளுடைய உடம்பை குறைக்க முடியும். நம்ம நினைச்ச நமக்கு பழையபடி இருந்த உடம்புக்கு வர முடியும். நம்ம இப்ப இருக்கிறதெல்லாம் உடம்பு கிடையாது. மேரேஜ் டைம்ல பிஃபோர் மேரேஜ் நம்ம என்ன வெயிட் இருந்தோமோ அதுதான் நம்மளுடைய உண்மையான வெயிட். அந்த வெயிட்டுக்கு நம்மளால வர முடியும். பட் இட் வில் டேக் டைம். அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். நம்ம எப்பவுமே சொல்லல, கெட்ட விஷயம் ஒன்று உடனே நடந்துடும், நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுதான். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த டைம் வரைக்கும் அந்த லெவலை நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் கன்சிஸ்டன்சியா நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி பீரியட்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி, ஸ்டேபிள், ஸ்டெடி, நிலையாக ஒரு விஷயத்துல நம்ம இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அந்த விஷயத்திலேயே தான் இருக்கணும். கொக்குக்கு உன்னே குறி இருந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 75 கிலோவை அச்சீவ் பண்ணிட்டேன். இதோட நான் விடல, என்னுடைய அகைன் 62 to 65 kgக்கு நான் வருவேன். டெஃபினட்டா நான் அச்சீவ் பண்ணுவேன். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுவேன். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்கள் நம்ம இந்த மாதிரி என்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளத்தினால நம்மளுடைய பாடி ஃபேட் ஆகிறத கண்டிப்பா நிறைய பெண்கள் உணர்ந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு 98% பெண்கள் இந்த மாதிரியான வெயிட்டை கெயின் ஆனதுனால நம்ம நிறைய அவஸ்தைப்படுறோங்க. இந்த வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் அழகி போட்டிக்கு போக போறது இல்லை, நான் ஒன்றும் சீரியல்ல போய் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ண போறது இல்லை, அண்ட் நான் ஒன்றும் பேக்கை போட்டுட்டு ஆஃபீஸ் போக போறது இல்லை. என்னுடைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை நான் பண்ணணும். எனக்கு முட்டு வலியிலிருந்து, என்னோட கால் வலியிலிருந்து நான் ரெமெடி, அதன் மூலியமா நான் இந்த மாதிரி உடம்ப குறைச்சு நான் என்னுடைய வலியெல்லாம் நான் சால்வ் பண்ணணும். என்னோட குழந்தைகளை நான் இன்னும் 20 வருஷத்துக்கு அவங்களுக்கு நான் நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் அவங்களுக்கு பண்ணணும். என் புருஷனை நான் கவனிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நான் உடம்ப குறைக்கணும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் உடம்ப குறைக்கிறேன். அப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்வீங்க, நம்ம எப்படி பண்றதுங்கிறத பல விதமான சிந்தனைகள்ல நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய பாடிக்கு எது செட் ஆகுங்கிறத அனலைஸ் பண்ணணும். அடுத்து நமக்கான டைம், ஒரு நாளையில 24 மணி நேரத்துல நமக்காக 1 மணி நேரம் செலவிடணும். நம்மளை பத்தி நம்ம ஒரு மணி நேரம் சிந்திச்சே தீரணும். அப்படிங்கும் போது நம்ம எந்த விஷயத்துல டவுன் ஆகுறோங்கிறத பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லியுமே நைட்டு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு என்ன செய்யலாங்கிறத பத்தியும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படி பண்ணும்போது தான் நமக்கு எதை விட்டோம் எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தேரும். இது ஒர்க்கிங் உமனுக்கு தான் கிடையாதுங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமா தேவை. ஃபுல் வீட்டையும் நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். அப்போ நமக்கு சரியான திட்டமிடுதல் என்கிறது நமக்கு கண்டிப்பா தேவை. திட்டமிடுதல் வீட்டுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ புருஷனுக்காகவோ மட்டும் கிடையாது. என்னன்னா எனக்கு என்னால நானே சொன்ன சொல்லு கேட்க, என் உடம்பே எனக்கு சொன்ன சொல்லு கேட்கலன்னா வேற யாருக்கு கேட்கும்? ஸோ கண்டிப்பா என்னன்னா அனலைஸ் பண்ணி என்ன நான் மாத்தியே தீரணும். நான் பழையபடி 65 kgக்கு உள்ள நான் வரணுங்கிறது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நான் இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான பல பெண்கள் நீங்களும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நான் ஈவ்ஸ் ஃபிட்னஸ் ஹோம்ங்கிற ஒரு பேஜ் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 76-77 கிளைண்ட் எனக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும், இந்த மாதிரியான என்னென்ன பண்ணலாங்கிறது வேணும், என்னுடைய 50 days ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஈவ்ஸ் ஃபிட்னஸ் ஹோம் பேஜ்ல எனக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எனி டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ கண்டிப்பா பெண்களாகிய நமக்கு கான்ஃபிடென்ட்டோட நம்ம இருக்கணும். நம்ம யார் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும். முதல்ல எனக்கு நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு உங்க வீடியோ கண்டிப்பா என்னுடைய மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் நினைக்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.